பில்லியன்ஸ் அகாடமிக்கு வரவேற்கிறேன். டிஎன்பிஎஸ்சி பொது தமிழ்ல முந்தைய ஆண்டு கேட்கப்பட்ட கேள்விகள் பார்த்துட்டு இருக்கோம். அதுல இன்னைக்கு நம்ம பார்க்க போற கேள்வி, வான் உட்கும் வடிநீன் மதில், வான் உட்கும் வடிநீன் மதில் மல்லல் மூதூர் வயவேந்தே அப்படின்ட்டு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் இந்த பாடல் புறநானூர்ல இடம்பெற்றிருக்கு. இந்த பாடலை எழுதினவர் யாருன்னா குடப்புலவியனார் எழுதியிருப்பாரு. இந்த பாட்டுல மன்னன் பாண்டிய நெடுஞ்செழியனை பத்தி சொல்லியிருப்பாரு. ஸோ இந்த வான் உட்கும் வடிநீன் மதில் அப்படின்றது வானத்துக்கு அளவு ஒரு உயர்ந்த மதில் சுவர் உடைய பழைய ஊர். மூதூர் அப்படின்னா பழமையான ஊர்னு சொல்லுவாங்க. அந்த மூதூர் ஆட்சி பண்றது பாண்டிய நெடுஞ்செழியன். அது இல்லாம அவரு அங்க நடக்கிற அந்த பகுதிகளில் எப்படிலாம் ஆட்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லி குடப்புலவியனார் அவருக்கு ஒரு அறிவுரை மாதிரி சொல்லியிருப்பாரு. சரியா? ஸோ இப்போ இந்த பாடல் எழுதினவர் யாரு? குடப்புலவியனார். இது எதுல இடம்பெற்றிருக்கு? புறநானூறு. யாரை பத்தி சொல்றாங்க? பாண்டியன் நெடுஞ்செழியனை பத்தி சொல்றாங்க. 3 விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ இந்த கேள்வி திணையை கண்டுபிடின்னு சொல்லிருக்காங்க. ஸோ இதுல வர திணை பொதுவியல் திணை. ஏன் அப்படின்னா இந்த பொதுவியல் திணையில தான் மன்னர்களோட போர் திறம், அறம், ஆட்சி முறை பத்திலாம் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ இது இலக்கண முறைப்படி சொல்லணும் அப்படின்னா வெற்றியில இருந்து பாடான் திணை வரைக்கும் சொல்லாத விஷயங்களை சொல்றது தான் பொதுவியல் திணை அப்படின்னு சொல்றாங்க. சரியா? ஸோ இந்த பொதுவியல் திணைனா என்ன அப்படின்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ இந்த வான் உட்கும் வடிநீன் மதில் இந்த 2 லைன் புறநானூர்ல இடம்பெற்றிருக்கு. சரி, இப்போ இதுல மன்னரோட ஆட்சி முறையை பத்தி தானே சொல்றாங்க. அப்போ இது என்னது? கண்டிப்பா அது பொதுவியல் திணையா தான் இருக்கணும். ஸோ இதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா பில்லியன்ஸ் அகாடமியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.